துணியின் பொங்கல் கொண்டாட்டம். கிராமத்துல இப்பதான் பொங்கல் களைகட்ட ஆரம்பிச்சிருந்தது. விடிய காலையிலேயே தெருவுலயே பறவைங்களோட ஆரவாரம் அதிகமாயிடுச்சு. நாளைக்குதான் பொங்கல் பண்டிகைன்றதுனால எல்லாரும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஊருக்கு நடுவுல இருக்கிற குஹுவோட மளிகை கிட்ட நிறைய பேர் கூட்டமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. குஹு, சீக்கிரமா 1/2 கிலோ வெல்லம், 1 கிலோ அரிசி மாவு, அப்படியே கொஞ்சம் எள்ளு மூட்டை கட்டி கொடு. வீட்டுல பலகார வேலையை ஆரம்பிக்கணும். பசங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ சோட்டு, கொஞ்சம் அமைதியா இரு. ஏற்கனவே மகி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இது பண்டிகை நேரம் இல்லையா? எல்லாரும் ஒட்டுமொத்தமா இவ்வளோ வந்து கேட்டீங்கன்னா நான் தனியாளா எப்படிதான் சமாளிக்கிறதா? என்ன குஹோ, இன்னும் மகிக்கு நீ கொடுக்கவே இல்லையா? சரி சீக்கிரமா கொடு, நான் வேற பூ வாங்க போகணும். பக்கத்து தோட்டத்துல பூ வேற தீந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி ஊர் முழுக்க எல்லாரும் பண்டிகை நினைச்சு சந்தோஷமா இருக்கும்போது ஊரோட எல்லையில ஒரு சின்ன வீட்டுல புஜ்ஜி அவ வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு நண்பர்கள் எல்லாருமே புது துணியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டா. ஆனா அவ மட்டும் கிழிஞ்சு போன பழைய துணியை தான் போட்டுக்கிட்டு சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி அவ மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு பொங்கலும் இல்ல, தீபாவளியும் இல்ல, எல்லா நாளும் ஒரே நாள் தான். புது துணியும் இல்ல, பலகாரமும் இல்ல. கவலையோட உக்காந்துக்கிட்டு இருக்கிறது தான் எங்க தலையெழுத்து. ஆனா என் நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் அங்க பன்னு சின்னு 2 பேருமே காத்தாடியை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. புஜ்ஜி, இங்க பாரு, இந்த காத்தாடி எங்க அம்மா எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. நாளைக்கு நாங்க எங்க அத்தையோட வீட்டுக்கு போறோம். அங்க எங்க அத்தை எனக்கு பலவிதமான பலகாரம் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆமா புஜ்ஜி, எங்க அம்மா ஏற்கனவே எங்க வீட்டுல பலகாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வாசத்துக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு நாங்க இந்த காத்தாடி எல்லாம் பறக்க விடுவோம். புஜ்ஜி எதுவும் சொல்லாம அமைதியா நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா. சரி புஜ்ஜி, நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி வா, கொஞ்ச நேரம் நம்ம போய் காத்தாடி விடலாம். அப்படி 3 பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் காத்தாடிய சந்தோஷமா பறக்க விட்டுட்டு இருட்டானதுனால எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் சிச்சு அவளுடைய ஓட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு பலகாரம் சுட்டுக்கிட்டு இருந்தா. சிச்சுவுக்கு சுயநலம் ரொம்பவும் அதிகம். தன்னுடைய புள்ளைக்கு அவ வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருந்தா. டேய் சின்னோ, நான் சொல்றத சரியா கேளு. பலகாரம் எல்லாமே நம்ம 2 பேருக்கு ஏத்தாப்புல தான் நான் சுட்டிருக்கேன். நீ பாட்டுக்கு யாரையாவது ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்த அப்புறம் அவ்வளவுதான். நம்ம வீட்டு வாசலுக்கு யாராவது வந்தாலும் அவங்கள அங்கேயே தடுத்து நிப்பாட்டு. கஷ்டப்படுறது நாம, திங்குறது அவங்களா? அம்மா, யாருக்கு கொடுக்க வேண்டாம். ஆனா டொனி ஆண்டி பாவம் இல்ல, புஜ்ஜிக்காக மட்டும் கொடுக்கலாமா? வாய மூடுறா, வந்துட்டான் பெருசா புஜ்ஜிக்காக யோசிச்சுக்கிட்டு. விலைவாசி எப்படி ஏறுதுன்னு உனக்கு என்ன தெரியும்? குஹு கடையில என்ன எல்லாத்தையும் அவ ஃப்ரீயா கொடுக்கறாளா? இந்த டொனி எப்பவுமே இப்படிதான், எதுவும் செய்யாம மத்தவங்க கிட்ட வாங்கி சாப்பிடுறது அவளுக்கு பழகிடுச்சு. வாய முடிக்கிட்டு போ. அன்னைக்கு சாயந்தர நேரம் துணி வேலை எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு சோர்வா வீட்டுக்கு வந்தா. அப்ப வீட்டு திண்ணையில சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கிற புஜ்ஜிய பார்த்து துணி ரொம்பவும் வருத்தப்பட்டா. என்னம்மா புஜ்ஜி, அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கிற? உன்னுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து விளையாடலாம்ல? புஜ்ஜி தலை நிமிர்ந்து பார்த்தா. அவ கண்ணெல்லாம் சிகப்பா இருந்துச்சு. ஏமா அழுதுகிட்டு இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அப்ப புஜ்ஜி கவலையா, அழாம என்னம்மா பண்ண சொல்ற? ஊர்ல எல்லாரும் பண்டிகை கொண்டாட தயாரா இருக்காங்க. பன்னு சின்னு வந்திருந்தாங்க. அவங்க எடுத்த புது துணியை பத்தி, வீட்டுல அவங்க அம்மாங்க செய்யற பலகாரத்தை பத்தி, நாளைக்கு அவங்க எப்படி பொங்கல் கொண்டாடுறாங்கறத பத்தி என்கிட்ட சொன்னாங்க. ஆனா நம்ம வீட்டுல என்ன இருக்கு? எப்பவும் போலவே மத்தவங்க பண்டிகை கொண்டாடுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அதை நினைச்சுதான் அப்பல இருந்து எனக்கு ஒரே அழுகழகியா வருது. அதான் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. புஜ்ஜி வருத்தத்தோடவும் கோவத்தோடவும் சொல்றத கேட்டு துணிக்கு அவளுக்கு என்ன பதில் கொடுக்கறது அப்படின்னே தெரியல. துணி புஜ்ஜிய பக்கத்துல வர சொல்லி, கவலைப்படாத புஜ்ஜி, உன்னை இப்படி பார்த்தா அம்மாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த கடவுள் நமக்கு நல்ல வழிய காட்டுவான். அப்ப நாமளும் பண்டிகை கொண்டாடலாம் அப்படின்னு பொண்ணு சமாதானப்படுத்தி மனசுக்குள்ள, கடவுளே, என்னால என் பொண்ணு பண்டிகை நாளைக்கு கூட வருத்தமா இருக்கா. ஏன் இவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு அப்படின்னு வருத்தப்பட்டா. அன்னைக்கு ராத்திரி முழுக்க துணிக்கு தூக்கம் வரவே இல்லை. அடுத்த நாள் காலையில எல்லாரும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் போது நம்ம வீட்டுல மட்டும் அழுகையும் பசியும் மட்டும்தான் இருக்குமோன்னு நினைச்சு பயந்தா. நாளைக்கு என் பொண்ணு சந்தோஷமா இருக்க முடியாதா? அழுதுகிட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு வருத்தத்தோட படுத்துக்கிட்டு இருந்தா. சரியா ராத்திரி 12 மணி இருக்கும். அப்போ அவ வீட்டோட கதவை யாரோ டப் டப்னு தட்டுனாங்க. உடனே துணியும் முழிச்சா. துணி பயந்துகிட்டே, யார் இது? இந்த நேரத்துல யார் வந்திருக்காங்க அப்படின்னு போய் மெதுவா கதவை திறந்தா. வெளியில பனி பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் பார்த்தா.
ஆனா அங்க யாருமே இல்ல. ஆனா வீட்டு திண்ணையில மட்டும் ஒரு சின்ன பை இருந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்து திறந்து பார்த்தா அதுல நிறைய பணமும் புது துணியும் இருந்துச்சு. அத பார்த்து துணி யாரு கொண்டு வந்து வச்சிருப்பாங்கன்னு தேடினா. ஆனா குடிசையை சுத்தி யாருமே இல்ல. யாருமே இல்லைங்கிறதுனால உள்ள போய் மறுபடியும் அந்த பணத்தை பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சா. கடவுளே, இதெல்லாம் உண்மைதானா? என் கஷ்டத்தை கேட்டுதான் ஏதோ ஒரு உருவத்துல வந்து எனக்காக இந்த பணத்தை கொடுத்துட்டு போனியா? எது எப்படியோ நாளைக்கு வீட்டுல பண்டிகை கொண்டாடத்தா போற. புஜ்ஜி கண்ணுல இன்னொரு தடவை கண்ணீர் வரக்கூடாது. அடுத்த நாள் விடிய காலையில 4 மணிக்கே டோனி எழுந்திருச்சா. ராத்திரி முழுக்க அவளுக்கு தூக்கம் இல்லைனாலும் காலையில அவ ரொம்ப உற்சாகமா இருந்தா. ரொம்பவும் உற்சாகத்தோட வெளியில வந்து வாழைக்கண்ண தூணுங்களுக்கு கட்டி அதே மாதிரி பூக்களால அலங்காரமும் செஞ்சா. அது மட்டும் இல்ல, அழகா வாசல் பெருக்கி விதவிதமான கோலத்தை வாசல்ல போட்டு அலங்காரம் பண்ணா. அடுத்து புஜ்ஜி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே குஹுவோட கடைக்கு போய் பலகாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் புஜ்ஜிய மெதுவா டோனி எழுப்புனா. புஜ்ஜி எழுந்திருச்சு பார்த்து வீடெல்லாம் அலங்காரமா இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டா. ஏன்னா ஒரு பண்டிகை அவருடைய கனவுல மட்டும்தான் இப்படி இருந்திருக்கு, நிஜத்துல இருந்ததே இல்ல. புஜ்ஜி இது கனவா இருக்குமோ அப்படின்னு மறுபடியும் கண்ணை தொடச்சு பார்த்தா. வீட்டுக்கு வெளியில போனா வீடு முழுக்க வெளியில அலங்காரம் பண்ணி வாசல்ல கோலம் போட்டு பாக்குறதுக்கே ரொம்பவும் அழகா இருந்துச்சு. அம்மா, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் நேத்து நான் அழுதுகிட்டு இருக்கும் போது கூட நீ எதுவுமே சொல்லல அப்படின்னு சந்தோஷமா கேட்டா. அப்ப டோனி, புஜ்ஜி போ குளிச்சுட்டு வா, அம்மா உனக்காக புது துணி எடுத்து வச்சிருக்கேன். அது புஜ்ஜிக்கு அடுத்த பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. அம்மா, என்னம்மா சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் கொடுக்கற? இந்த துணி உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குமா? இந்த ஊர்ல இப்போ நம்மள மாதிரி பண்டிகைய நிச்சயமா யாருமே கொண்டாட முடியாதுமா. அப்படி ஊரெல்லாம் பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போது மகிழ்கழுகா அதோட காளமாட்டை கூட்டிக்கிட்டு வீடு வீடா வந்துகிட்டு இருந்துச்சு. டும் டும் டும், காளையம் வந்திருக்காமா துணி, காளையம் வந்திருக்கான், உனக்கு நல்ல செய்தியே கொண்டு வந்திருக்கான். துணி, வீட்டு அலங்காரம் ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா தானே ஏதாவது பண்ணுமா. துணி ஒரு கிண்ண நிறைய அரிசிய கொண்டு வந்தா. அப்பதான் அதே தெருவுல கொஞ்சம் தூரத்துல ஒருத்தன் தலை மேல அச்சய பாத்திரத்தை வச்சுக்கிட்டு சாமி பாட்ட சத்தமா பாடிக்கிட்டு தெருவுல வந்துகிட்டு இருக்கும் போது அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஊஜனங்களுக்கு அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுல இன்னும் பக்தி கலந்த மாதிரி தான் இருந்துச்சு. துணி அவனுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு கிண்ண நிறைய அரிசிய வெளியில கொண்டு வந்தா. அப்போ அந்த ஹரிதாசன் அதை பார்த்து யார் இவ்வளவு அரிசியை கொடுக்கறதுன்னு நிமிர்ந்து பார்த்தான். அவ்வளவுதான், திடீர்னு துணி ஹரிதாசனை பார்த்து ஆச்சரியப்பட்டா. அவ கையில இருந்த கிண்ணம் கீழே நழுவி விழுந்துச்சு. துணியோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது. அப்ப துணி கவலையா, ஏங்க, நீங்க 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 தானா? இத்தனை நாளுக்கு அப்புறமா நம்ம வீடு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சா? வந்தது வேற யாரும் இல்ல, துணியோட புருஷன் ராஜு தான். ராஜு துணிய பார்த்து கண்ணுல கண்ணீரோட, எனக்கு தெரியும் துணி, நீ எனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு. நம்ம பொண்ணுக்காக உனக்காக கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் துபாய்க்கு போயிட்டேன். இத்தனை நாளா உன்னை நான் எந்த வகையிலயும் தொடர்பு கொள்ளல. ஆனா உனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் நான் கஷ்டப்பட்டு நிறைய சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கேன். அப்ப துணி ரொம்ப சந்தோஷமா, ஒரு நிமிஷம் இருங்க, இதோ பாப்பாவை கூப்பிடுறேன். புஜி, புஜி, வெளியில வா, உனக்காக யார் வந்திருக்காங்க பாரு, உங்க அப்பா வந்திருக்காருமா. புஜி உள்ள இருந்து வேகமா வெளியில ஓடி வந்தா. அவங்க அப்பாவை பார்த்ததும் அவ கண்ணுல ஆனந்த கண்ணீர் கொட்டுச்சு. அப்பா, வந்துட்டியாப்பா? எனக்கு காத்தாடி வாங்கிட்டு வந்திருக்கியா? எனக்கு புது துணி வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு ஆசையா கேட்டா. அதை கேட்டதும் ராஜுவுக்கு மனசெல்லாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. அவன் உடனே புஜ்ஜி குருவிய கட்டி பிடிச்சுக்கிட்டு, நான் வாங்கிட்டு வரலமா, ஆனா இப்போ உன்னை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் வாங்கி தரேன், அப்பாவை வாங்கி தரேன். அப்படி அவங்க 3 பேருமே சந்தோஷமா வீட்டுக்குள்ள போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சின்ன பண்ணு 2 பேரும் மறுபடியும் புஜ்ஜியும் பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க வர்றத பார்த்து புஜ்ஜி ரொம்பவும் சந்தோஷமா காத்தாடி வாங்குறதுக்காக அவங்க அப்பா கிட்ட இருந்த பணத்தை வாங்கிக்கிட்டு, அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, எனக்கு காத்தாடி வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறிய, நான் போய் வாங்கிட்டு வரேன். ராஜு சந்தோஷமா அவன் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தான். இந்தம்மா, உனக்கு என்ன காத்தாடி வேணுமோ வாங்கிக்கோ, அப்பா நான் இருக்கேன்ல, இந்த ஊர்ல நீதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். புஜ்ஜி ரொம்பவும் சந்தோஷமா காத்தாடி வாங்குறதுக்காக அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட கடைக்கு போயிட்டா. புஜ்ஜி போனதுக்கு அப்புறமா ராஜு டோனி 2 பேரும் சேர்ந்து வீட்டுல பலகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, உண்மையே சொல்லுங்க, நீங்க நேத்து ராத்திரியே வந்துட்டீங்கல்ல? வீட்டு திண்ணையில பணத்தை வச்சுட்டு போனது நீங்க தானே? ஆமா டோனி, நேத்து ராத்திரியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா உள்ள பார்த்தப்போ
நீ கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்த. அப்பதான் எனக்கு விஷயம் புரிஞ்சது. அதனாலதான் பணத்தை வெளியில வச்சுட்டு கதவை தட்டிட்டு போயிட்டேன். இன்னைக்கு காலையில உன்னுடைய பரபரப்பை பார்க்கும்போதுதான் சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஊர் மைதானத்துல பன்னு சின்ன 2 பேரும் காத்தாடிய பறக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புஜ்ஜி அவங்க அப்பா கொடுத்த பணத்துல சந்தோஷமா காத்தாடிய வாங்கிக்கிட்டு அங்க வந்தா. துணியோட புருஷன் ராஜு திரும்ப வந்துட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டதுடனே சோட்டு கிளி லூசிபுரா எல்லாருமே அவனை பாக்குறதுக்காக போனாங்க. அட ராஜு அண்ணன், எப்படின்னா இருக்க? எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. நீ வந்ததுனால பண்டிகை களை கட்டுதுன. உண்மைதான் அண்ணன், நீங்க இல்லாம துணி எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? மொத்தத்துல துணியோட வேண்டுதல் கடவுளுக்கு கேட்டுருச்சு. இப்பதான் அவன் முகத்துல சிரிப்பே பார்க்க முடியுது. சோட்டோ, லூசி, நீங்க தான் என் பொண்ணையும் என் பொண்டாட்டியையும் நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால இன்னைக்கு நம்ம வீட்டுலதான் உங்க எல்லாருக்குமே பண்டிகை. அப்படி லூசி அப்புறம் சோட்டுவோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே துணியோட வீட்டுல தான் இந்த தடவை பொங்கல் பண்டிகைய கொண்டாடினாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த சிச்சுவுக்கு மட்டும் ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. சே, இந்த துணியோட புருஷன் எப்ப வந்தான், எப்படி இருக்கா பாரு. இன்னைக்கு என் வீட்டை விட அவ வீடுதான் ரொம்ப களகட்டுது அப்படின்னு பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. நடுராத்திரியில் பாத்ரூம் கஷ்டங்கள். பறவைங்களோட கிராமத்துல புஜ்ஜி குருவிக்கும் பன்னு கிளிக்கும் ஒரு வித்தியாசமான நோய் இருந்துச்சு. அது என்னன்னா, அவங்க வயிற்றுக்கும் அவங்க மூளைக்கும் இருந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி தீரவே இல்லை. பாவம், இவங்களை பெத்தவங்க 2 பேருமே இதனாலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பசங்களுக்காக சமைக்க முடியாம 2 பேருக்கும் கை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா சின்ன மட்டும் அப்படி இல்ல, ரொம்ப ஒழுக்கமா எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இப்படி சாப்பிடுற இந்த பசங்களால ஒரு நாள் நடுராத்திரியில வந்த பிரச்சனையை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அன்னைக்கு காலையில 8 மணி. அது துணிக்குருவியோட வீடு. துணி வேர்க்க வேர்க்க தோசை சுட்டுக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி குருவி டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்துக்கிட்டு மிஷின் மாதிரி அந்த தோசைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ துணிக்குருவி ரொம்ப சோகமா தோசைய கணக்கு பண்ணா. 1, 2, 10, 20, 29. அம்மா, சட்னி தீந்து போச்சுமா, கொஞ்சம் மிளகா பொடி கொண்டு வாமா. அப்படியே இந்த தோசை ரொம்ப சின்னதா இருக்கு, இப்படி வேண்டாம், அடுத்த தோசையை கொஞ்சம் பெருசா சுடு. அதை கேட்டது துணி கோவமா வந்து, ஏன் புஜ்ஜி, உன்னோட இது வயிறா இல்ல அது ஏதாவது கொடோனா? ஏற்கனவே 30 தோசை தின்னுட்ட. 30 தோசை ஒரு மனுஷன் மாசத்துக்கு சாப்பிடுற டிஃபன் அது. ஆனா நீ ஒரு வேளையில இத்தனையும் முழுங்கிருக்க. எனக்கு கையெல்லாம் வலிக்குது, என்னால தோசை சுட முடியாது, வேணும்னா நீயே சுட்டு சாப்பிடு. அம்மா, வளர பசங்க சரியா சாப்பிட்டதானே வளர்ச்சி நல்லா இருக்கும். சரி, இன்னும் 10 தோசை சுட்டுட்டு அப்புறமா நீ விட்டுடுமா. என்னது 10 தோசையா? ஒத்த தோசை கூட சுட்டு தர மாட்டேன். அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற சோட்டுக்கிளியோட வீட்டுல நிலைமை இன்னும் ரொம்ப மோசமா இருந்துச்சு. இட்லிக்கும் பன்னுவுக்கும் நடுவுல ஒரு பெரிய யுத்தமே நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ பன்னு கிளி சத்தமா, அம்மா, சாம்பார் தீந்து போச்சுமா, இட்லி பத்தல, இன்னொரு குண்டா இட்லி கொண்டு வாமா, அப்படியே கொஞ்சம் சட்னியும் அரைச்சி கொண்டு வா. சோட்டுக்கிளி சாம்பார் தீந்து போனதுனால காலியான பாத்திரத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சு, சாம்பாரா? சாம்பாரும் இல்ல, ஒன்னும் இல்ல, இட்லியும் இல்ல, இது வரைக்குமே 50 இட்லியை சாப்பிட்டுருக்கடா. நீ எல்லாம் மனுஷனா இல்ல ராட்சசனா? என்னால இதுக்கப்புறம் இட்லி சுட்டு தர முடியாது, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. அம்மா, 50 தானா? அப்படின்னா ½ செஞ்சுரி தான் அடிச்சிருக்கேனா? இன்னொரு 50 சுட்டு கொண்டு வந்து கொடுத்தேன்னு வச்சுக்கியேன், இன்னைக்கு நான் செஞ்சுரி அடிச்சிருவேன். டேய், உன்னை வளர்க்கறதுக்கு ஒரு யானையை கட்டி போட்டு தீனி போட்டுடலாம் போல. துணி சோட்டு 2 பேருமே வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு மரத்துக்கு கீழே நின்று அவங்க சோக கதையை சொல்லிக்கிட்டாங்க. 2 பேருமே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முகம் எல்லாம் வாடி போயிருக்கும் போது அப்பதான் சிச்சு காக்கா வெளியில வந்துச்சு. என்னாச்சே, 2 பேரும் சோகமா இருக்கீங்க? சீரியல் ஏதாவது ஹீரோயின் செத்து போயிட்டாளா? ஹீரோயின் சாகல சிச்சு, நாங்க தான் சாவுறோம். என் பிள்ளைங்களுக்கு சமைச்சு போட முடியாம நாள் பூரா சமைக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஆமா சிச்சு, பன்னு சாப்பிடுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, அவனை எப்படிதான் மாத்துறதோ அப்படின்னு சொன்னப்போ சிச்சு காக்கா யோசிச்சுட்டு அவங்க கிட்ட போய், கேளுங்க, இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நீங்க சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. கஷ்டம் தெரியணும் அப்படின்னா அவங்களே சமைச்சு சாப்பிட சொல்லு. அவங்களா? அவங்களுக்கு எங்க சமைக்க தெரியும்? தெரியாதுன்னா கத்துக்க போறாங்க. என்னோட பிளான் என்னன்னா, ஒரு 2 நாளைக்கு நீங்க வீட்டுல இருக்காதீங்க, ஏதாவது அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு வெளியில போங்க. அந்த 2 நாளைக்கு தேவையான சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வீட்டுல வச்சுட்டு போங்க.
நாங்க வெளியில போறோம், உங்களுக்கு தேவையானத நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுங்க. பசங்களும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சுப்பாங்க. அப்புறமா அவங்களுக்கு அதுவே பழகிடும். ஆஹா சிச்சு, இந்த ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்பவே ஊரை விட்டு போக வேண்டியதுதான். ஆனா எங்க போறது? பக்கத்து ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போலாம். 2 நாள் கோவிலே தங்கிட்டு வரலாம். சரி சரி, நீங்க போங்க. நான் வர முடியாது, எனக்கு ஸ்கின் ரொட்டீன் இருக்கு. சிச்சு, நீ மட்டும் இங்க இருந்த என் பிள்ளைங்க சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. வந்து உன்கிட்ட அத்தை சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீதான் படாத பாடு பட வேண்டியது இருக்கும். ஐயோ, அவங்க என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஏன் இடுப்பு எலும்பு உடஞ்சிடும். சரி சரி, நானும் வரேன். நம்ம 3 பேரும் ஒன்னாவே போயிடலாம். அப்படி அவங்க 3 பேரும் பசங்களை கூப்பிட்டு, நாங்க சிட்டிக்கு போறோம், 2 நாள்ல வருவோம், வீட்டுல சாமான் இருக்கு, எல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ பன்னு, சின்னு, புஜ்ஜி 3 பேருக்குமே சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆஹா, அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, இந்த 2 நாள் நாம சுதந்திர பறவைகளா வாழலாம். டேய், எனக்கு பசிக்குதுடா, முதல்ல போய் சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம். எங்க வீட்டுல தோசை மாவு இருக்கு, குலாப் ஜாமுன் மாவு இருக்கு, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருமே துணியோட வீட்டுக்கு போனாங்க. அங்க பன்னு, புஜ்ஜி பெரிய போராட்டமே பண்ணி சமையல் வேலைய செஞ்சாங்க. 1 மாசத்துக்கு தேவையான குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் மொத்தமா செஞ்சு ஒரு வேளைக்கு சாப்பிட்டாங்க. ஆஹா, குலாப் ஜாமுன் ரெடியா இருக்கு, இப்ப சாப்பிடுறது மட்டும்தான் மிச்சம். அப்படி 3 பேரும் உட்காந்துக்கிட்டு குலாப் ஜாமுன் சாப்பிட்டாங்க. துணியோட வீட்டுல சமைச்சிருந்த சாப்பாடு, சமைக்க வச்சிருந்த பொருளுங்க எல்லாமே தீந்து போச்சு. ஆனா பசி தீரல. டேய் பன்னு, எனக்கு இன்னும் பசி தீரவே இல்லடா. என் வயிறு பாதி மட்டும்தான் ஃபுல்லா இருக்கு. என் நிலைமையும் அப்படிதான் இருக்கு புஜ்ஜி. சரி வா, எங்க வீட்டுக்கு போலாம். அங்க இட்லி மாவு இருக்கு, அரிசி மாவு இருக்கு, ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு பசிய தீர்த்துக்கலாம். டேய், அது நாளைக்கு வேணும்ல, இப்பவே சாப்பிட்டுட்டா நாளைக்கு என்ன சாப்பிடுறது? நாளைக்கு கதைய நாளைக்கு பாத்துக்கலாம்டா, இன்னைக்கு என்னால பசி தாங்க முடியாது. அப்படி அவங்க அங்கிருந்து சோட்டுவோட வீட்டுக்கு போய் அங்க இருக்கிறதையும் சமைச்சு சாப்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு எல்லாமே 2 வீட்லயும் பொருட்கள் காலி ஆயிடுச்சு. 2 பேருடைய வயிறும் பலூன் மாதிரி வீங்கி இருந்துச்சு. அவங்களால அசைய கூட முடியல. டேய், அதிகமா சாப்பிட்டீங்க, ஏதாவது பிரச்சனை வரப்போதுரா? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நாங்க நல்லா படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் படுத்துட்டாங்க. படுத்த அடுத்த நொடியே தூங்கி கொரட்டை விடவே ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா ராத்திரி 12 மணி. ஊரே அமைதியா இருக்கும்போது பன்னுவோட வயிற்றுக்குள்ள குடகுடன்னு ஏதோ சத்தம். கொஞ்ச நேரம் புஜ்ஜி வயிற்றுலயும் அதே சத்தம் தான் கேட்டுச்சு. பன்னு எழுந்திருச்சு உக்காந்து அவன் வயிறு பிடிச்சுக்கிட்டு, ஐயோ அம்மா, அர்ஜென்ட், ரொம்ப அர்ஜென்ட். புஜ்ஜி எந்திரி, நான் இப்போ பாத்ரூம் போய் ஆகணும். அப்போ புஜ்ஜியும் எழுந்திருச்சு உக்காந்து, எனக்கும் பாத்ரூம் போகணும்டா, நிறைய சாப்பிட்டோம்ல, வயிறு ஃபுல்லா இருக்கு. சரி வா, நம்ம வெளியில போலாம். ஆனா வெளியில இருட்டா இருக்கே, எனக்கு பயமா இருக்கும். டேய் சின்னு, எழுந்திரிடா, எங்களுக்கு துணையா வாடா. என்னடா உங்க பிரச்சனை, தூங்க விடுங்கடா. எழுந்திரிடா சின்னு, ப்ளீஸ்டா, வெளியில பேய் இருக்கோ என்னவோ, நீ துணையா இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும், ப்ளீஸ் வாடா. 3 பேர் எழுந்திருச்சு வெளியில வந்தாங்க. வீட்டை விட்டு கொஞ்ச தூரத்துல 2 பாத்ரூம்க இருந்துச்சு. அது பழைய காலத்து பாத்ரூம்ன்றதுனால அதுக்கு கதவு இல்ல, செவுரு மட்டும்தான் இருந்துச்சு. சரி, நீங்க 2 பேரும் போங்க, நான் இந்த மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு இருக்கேன். டேய் போயிடாதடா, நீ எதுக்கும் பாட்டு பாடிக்கிட்டே இரு, அப்பதான் நீ இருக்க அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். அப்படி பன்னு ஒரு பாத்ரூம்குள்ளேயும் புஜ்ஜி இன்னொரு பாத்ரூம்குள்ளேயும் போனா. சின்னும் தூரத்துல உக்காந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அமைதியா இருக்கிற அந்த இடத்துக்கு எதிர்பாராத ஒரு விருந்தாளி வந்தாரு. அவருதான் ஒரு கரடி. அது காட்டுல இருந்து வழி மாறி ஊருக்குள்ள வந்துருச்சு. வந்ததுனால சாப்பாடும் தேடிக்கிட்டு இருந்துச்சு. அது நேரா சின்ன உட்காந்துருந்த மரத்துக்கிட்ட தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ எல்லாம் செய்யற சத்தம் கேட்டு சின்ன காக்கா பயந்து போய், ஓ பன்னோ, அதுக்குள்ள வந்துட்டியா? சின்னும் பின்னாடி திரும்பி பார்த்தான். அங்க அவனுக்கு பின்னாடி ஒரு கரடி நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ரொம்பவும் பெருசா, கண்ணு பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ கரடி அப்படின்னு சொல்லி பயந்து போய் சின்னும் அந்த மரத்துக்கு மேலே ஏறி போய் உக்காந்துட்டான். அந்த கரடியால சின்னவ தொட முடியல. அதனால வேற வழி இல்லாம அங்கிருந்து மெதுவா நடந்து போய் பன்னு உக்காந்துருந்த பாத்ரூம் எதிர்க்க குறுக்கல அப்படியே உக்காந்துருச்சு. உள்ள பன்னு இருக்கிற விஷயம் அந்த கரடிக்கு தெரியாது. அது ஏதோ குகைன்னு சொல்லி உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு. இது இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் புஜ்ஜி உக்காந்துக்கிட்டு இருக்கிற பாத்ரூம் பக்கத்துல ஒரு பாம்பு மெதுவா வந்துச்சு. அப்போ பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருந்த புஜ்ஜிக்கு
கீழே ஏதோ அசைற மாதிரி தோணுச்சு. என்னன்னு அவ கொஞ்சம் எட்டி பார்த்தப்போ அங்க இருந்தது ஒரு பெரிய பாம்பு. புஜ்ஜி அந்த பாம்பை பார்த்து பயங்கரமா பயந்து போய், ஐயோ ரத்த பிஞ்சரிடா, என்னையே பாக்குதுடா, புசு புசுன்னு சொல்லுதுடா, காப்பாத்துங்கடா, டேய் சின்னோ பன்னு காப்பாத்துங்கடா அப்படின்னு புஜ்ஜி கத்துன சத்தத்துக்கு கண்ணை மூடி உக்காந்துக்கிட்டு இருந்த பன்னு கண்ணை திறந்து பார்த்தான். வெளியில போக பார்க்கும்போது குறுக்குல ஏதோ ஒண்ணு கருப்பா உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு பன்னுவுக்கு தெரியாம, என்ன இது பார்க்க இவ்வளோ கருப்பா இருக்கு, உடம்பெல்லாம் முடியா இருக்கு அப்படின்னு சொன்னதுமே கரடி பின்னாடி திரும்பி அவனை பார்த்துச்சு. ஐயோ கரடி 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 காப்பாத்துங்கடா, டேய் கருப்பு கரடிடா, ஏன் பாத்ரூம் டோர் கிட்ட ஏன்டா டோர் கார்டு மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்கு, டேய் சின்னோ புஜ்ஜி யாராவது வந்து எனக்கு காப்பாத்துங்கடா. டேய் பன்னு கத்தாதடா, இங்க எனக்கு முன்னாடி பெரிய பாம்பு படம் எடுத்துட்டு நிக்குது, டேய் சின்னோ எங்கடா இருக்க, பெரிய கட்டையை எடுத்துட்டு வாடா, இந்த பாம்பை அடிடா. டேய் சின்னோ முதல்ல இங்க வாடா, இந்த கரடி என்ன முழுங்கிடும்னு பயமா இருக்குடா, என்னையே பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்குடா, இந்த கரடியை எப்படியாவது விரட்டிடுறா. ஆனா சின்னம் ஏற்கனவே கரடியை பார்த்து மரத்துக்கு மேல ஏறி உக்காந்துருந்தான். அவன் அங்கிருந்தே கத்துனான், டேய் வீணா போனவங்களா, நல்லா கும்பகாரண மாதிரி சாப்பிட்டது நீங்க, நடுராத்திரியில பாத்ரூம் வந்தது உங்களுக்கு, ஆனா கஷ்டப்படுறது மட்டும் நானா? நான் கீழே இறங்க மாட்டேன், நான் கீழே இறங்குனா கீழே இருக்கிற கரடி என்னை கடிச்சு முழுங்கிடும், நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க, நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன். உனக்கு புண்ணியமா போகட்டும்டா, ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்துல இருந்து காப்பாற்ற வேண்டியது ஒரு நண்பனோட கடமை தானடா. ஆமாடா, நீ எதுவும் பண்ணலனாலும் அந்த மரத்தோட கிளைய ஒடிச்சு இந்த கரடி மேல போடு, அது ஓடி போயிடும். நான் இந்த கிளைய ஒடிச்சா கிளையோட சேர்ந்து நானும் தானே கீழே விழுவேன், நீங்க தான் தப்பு பண்ணீங்க, அதிகமா சாப்பிட்டதுனால இன்னைக்கு இந்த தண்டனை நீங்க தான் அனுபவிக்கணும். அப்படி 3 பேரும் சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாங்க. காப்பாத்துங்க, பாம்பு, கரடி, மரம் இப்படின்னு அவங்க சத்தமா கத்தும்போது அந்த சத்தம் பக்கத்துல இருந்த மகிக்கழுகு லூசி புறாவுக்கு கேட்டு உடனே லூசி மகி 2 பேரும் ஒரு டார்ச் பிடிச்சுக்கிட்டு வெளியில வந்து பார்த்தாங்க. என்ன இது, யார் கத்துறாங்க, திருடங்க வந்துட்டாங்களா? இல்ல மகி, இது பசங்க கத்துற சத்தம் அந்த பாத்ரூம் கிட்ட இருந்து தான் வருது, வா போலாம் அப்படின்னு 2 பேருமே அந்த பாத்ரூம் கிட்ட போனாங்க. லைட்டோட வெளிச்சம் பட்ட உடனே கரடி பயந்து போய் காட்டுக்குள்ள ஓடி போச்சு. அதே மாதிரி லைட் வெளிச்சம் பட்ட உடனே பாம்பு பயந்து புதருக்குள்ள ஓடி போச்சு. பசங்களா அதுங்க போயிடுச்சு, வெளியில வாங்க. பன்னு பாத்ரூமை விட்டு வெளியில வந்தான். புஜ்ஜியும் அழுதுகிட்டே வெளியில வந்துட்டான். மரத்து மேல இருந்து சின்னோ கீழே குதிச்சிட்டான். அப்பாடா தப்பிச்சிட்டேன், அந்த கரடி என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணிச்சு தெரியுமா, இன்னொரு நிமிஷம் விட்டுருந்தா அதுக்கு நான் டிஃபன் ஆயிருப்பேன் போல தெரியுது. என் நிலைமை இன்னும் மோசம், அந்த பாம்பு விட்டுருந்தா அதோட வாளால என்னை சுத்தி போட்டிருக்கோம். முதல்ல இந்த ராத்திரி நேரத்துல 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன செய்யறாங்களா, நல்லா ஒரு வாரத்துக்கு தேவையான சாப்பாடை ஒரே வேளையில சாப்பிட்டுட்டு நடு ராத்திரியில வயிறு வலிக்குதுன்னு பாத்ரூம்ல வந்து உக்காந்துக்கிட்டாங்க. 2 நாளுக்கு அப்புறமா துணி, சோட்டு, சிச்சு 3 பேருமே வீட்டுக்கு வந்தாங்க. பசங்க நடந்ததை சொன்னாங்க. அது கேட்டு அவங்களுக்கு சிரிக்கணுமா அழணுமா எதுவுமே தெரியல. பாத்தீங்களா, அளவா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அதிகமா சாப்பிட்டா இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். அம்மா எனக்கு அறிவு வந்துருச்சு, அந்த கரடியை பார்த்ததுல இருந்து என் பசியே செத்து போச்சு, இனிமே நான் அளவா சாப்பிட்டுக்கிறேம்மா, வாழ்றதுக்கு சாப்பிட்றேன், சாப்பிட்றதுக்காகவே வாழ மாட்டேன். நானும் தான் அம்மா, இனி நடுராத்திரியில இந்த பாத்ரூம்குள்ள நான் வரவே கூடாது, இனிமே நான் அளவாவே சாப்பிட்டுக்கிறேன். அப்பாடா, என் பிளானு சக்சஸ் ஆயிடுச்சு, குழந்தைங்களுக்கு அறிவு வந்துருச்சு. எல்லாருக்கும் அறிவு வந்துச்சு, ஆனா மரத்துக்கு மேல இருந்த எனக்கு மட்டும்தான் குளிர் ஜுரம் வந்துச்சு. அதை கேட்டு எல்லாரும் சத்தமா சிரிச்சாங்க. அன்னையில இருந்து பன்னு, புஜ்ஜி 2 பேரும் அளவா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து அம்மாங்களும் சந்தோஷப்பட்டாங்க.